திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தொகுதிகள் தான் முதன்மையான இடத்த எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் 234 தொகுதியில பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதோட திட்டங்கள் 5 ஆண்டு காலம் முதலமைச்சரோட உழைப்பு, தியாகம், பிரச்சாரம் இதெல்லாம் வந்துட்டு மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழக பக்கம் தான் இருக்காங்க. அது ஒரு மாய தோற்றம். ஒரு 10 பேர் வந்து அந்த ஒரு ட்ரெஸ் கோட் மூலமா காட்டுறது மூலமா வெளியில கொண்டு வரணுன்றது அது வந்து ஒரு பிஆர் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி தான் பார்க்க முடியுமே தவிர களத்துல ஒரு பொலிட்டிஷியன் ஆக்டிவிட்டிஸா அதை பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் வந்து அவங்களுக்கு தேர்தல் பணிகள்னா என்னன்றதே தெரியக்கூடிய சூழ்நிலைகள்ல சிஎம் எங்க போட்டிடுறாரு? கொளத்தூர்ல போட்டிடுறாரு. சிஎம் ஓட்டு கேட்க போனாரா? வீதி வீதியா போனாருங்களா? வீடு வீடா போனாருங்களா ஓட்டு கேட்க? அந்த மாதிரி பெரம்பூர் தொகுதியில ஒரு 10 வீட்டுக்காவது விஜய் போயிருக்காரா ஓட்டு கேட்கறதுக்கு? அப்படி வந்து சார்ந்த சொந்த தொகுதி மக்களையே நான் சந்திக்க மாட்டேன், ஆனா வந்து மக்கள் வந்து எனக்கு ஓட்டு போடுவாங்க என்றதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயகத்துல ஒரு எப்படி தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு தான். பெரம்பூர்ல மட்டும் இல்ல, திருச்சி கிழக்குல கூட விஜய்னால முந்த முடியாது தேர்தல்ல. அவர் ஓட்டு கேட்டு போனது 2 வீடு. தேர்தல் பணிமனையில இருக்கிற லெஃப்ட்ல இருக்கிற ஒரு வீடும் எதிர்க்கு இருக்கிற ஒரு வீட்டுல ஓட்டு கேட்டுட்டு அவருக்கு தேவையான வீடியோ, அவருக்கு தேவையான போட்டோ ஷூட்டு, அதாவது எல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் ஷூட்டிங். அவர் வந்து பிலிம் ஷூட்டிங்ல இருந்தாரு, இப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஷூட்டிங்ல வந்தாரு, கோலம் போட்டாரு, 2 வீட்டுக்கு ஓட்டு கேட்டாரு, அதை போட்டோ போட்டு வீடியோ போட்டு கிளம்பி போயிட்டாரு. அந்த லெட்டர் எடுத்துட்டு வராரு. அதுல வந்து ஓட்டர் ஐடி நம்பரும் கிடையாது, சீரியல் நம்பரும் கிடையாது, பார்ட் நம்பரும் கிடையாது. அது போலீஸ் கிட்ட காண்பிச்சு கேட்டுட்டு இருந்தாரு. அப்ப நான் தான் வந்து சார் கொடுங்க, எந்த பூத்து நீங்கன்னா அது எதுவுமே இல்லை சார், இது எந்த பூத்துன்றதும் இல்லை, உங்களை வரிசை நம்பரும் இல்லை அப்படின்னு அவருக்கே தெரியல. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சார் இவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியில் இருக்கீங்க, நீங்க எந்த பூத்துக்குறோம் தெரியலையே சார், உங்க ஆளுங்க உள்ளவும் கிடையாது, வெளியிலயும் டேபிள் போட்டுல டிஎம்கே டேபிள் போட்டு வெளியில உட்காந்துட்டு இருப்பாங்க லயோலா காலேஜ்ல, அங்க போயிட்டு இதை காட்டுங்க, பூத் ஸ்லிப் தருவாங்க, அதுக்கப்புறம் பூத் ஸ்லிப் எடுத்துட்டு வந்து ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன். ஈத்தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் ஹேம்நாத் அண்ணாதுரை. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா அனைவரும் மக்கள் மத்தியில பெரும் ஆவல் இருக்கு. காரணம் புதியதாக வந்திருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம சென்னையில இருக்கக்கூடிய ஒரு சில தொகுதி பார்த்தீங்க அப்படின்னா தாவேகாவிற்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. திமுகவிற்கு இதனால பாதகம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது இப்ப நீங்க வந்து சென்னை மாநகரத்துல இருக்கிற சட்டமன்ற தொகுதியில சில தொகுதிகள் வந்து தாவேகாக்கு சாதகமா இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்லியிருக்கீங்க, அவ்வளவுதானே? அதானே உங்க கேள்வி? அந்த மாதிரி ஒரு நிலைமை இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி தொகுதிகள் தான் முதன்மையான இடத்த எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் 234 தொகுதியில பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதோட திட்டங்கள் 5 ஆண்டு காலம் முதலமைச்சரோட உழைப்பு, தியாகம், பிரச்சாரம் இதெல்லாம் வந்துட்டு மக்கள் வந்து திராவிட முன்னேற்ற கழக பக்கம் தான் இருக்காங்க. அது ஒரு மாய தோற்றம். எப்படி இன்ஸ்டாகிராம் பொலிட்டீஷியன்ஸ்ன்றது நிறைய பேர் வந்து இந்த ஒரு கடந்த ஒரு 3 வருடங்களா இன்ஸ்டாகிராம் பொலிட்டீஷியன்ஸ் என்று உருவானாங்களோ, அது மாதிரி வந்து வெர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து திட்டமிட்டு ஒரு 10 பேர் வந்து அந்த ஒரு ட்ரெஸ் கோட் மூலமா காட்டுறது மூலமா வெளியில கொண்டு வரணுன்றது அது வந்து ஒரு பிஆர் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி தான் பார்க்க முடியுமே தவிர களத்துல ஒரு பொலிட்டிஷியன் ஆக்டிவிட்டிஸா அதை பார்க்க முடியாது. இன்ஃபேக்ட் வந்து அவங்களுக்கு தேர்தல் பணிகள்னா என்னன்றதே தெரியக்கூடிய சூழ்நிலைகள்ல அந்த மாதிரி வெளியில டேபிள் ஒர்க்கும் அவங்களுக்கு தெரியாது, பூத் ஒர்க்கும் தெரியாது, எதுவும் தெரியாது. வர ஓட்டர்ஸ் அது வந்து அவங்களோட ரசிகர்கள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு போற மாதிரி தேர்தல் களத்துக்கு வந்திருக்காங்க, அவ்வளவுதானே தவிர இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே. இப்போ பெரம்பூர் கூட விஜய்க்கு சாதகமா இருக்காதுன்னு சொல்ல வரீங்களா? எந்த தொகுதி? 234 தொகுதியும் விஜய்க்கு சாதகமா இருக்காது. சாதகமா இருக்கிறது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் இருக்கும். அது ஸ்பெசிபிக்கா நீங்க பெரம்பூர்னு ஏன் கேக்குறீங்க? பெரம்பூர்ல நிக்கிறாங்கன்றதுனால கேக்குறீங்களா? பெரம்பூர்ல அதே
சென்னையில 16 தொகுதியில பார்த்தீங்க, பெரம்பூர்ல தான் அதிக பெர்சன்டேஜும் அங்க தான் இருக்கு. மக்கள் வாக்கு சதவீதம். பெரம்பூர்ல யார் போட்டியிடுறா? யார் போட்டியிடுறா? தாவேகா தலைவர் விஜய். தா- ஸோ தாவேகா ஸ்டார் தலைவர். கேண்டிடேட்டா இருக்கனால அங்க ரொம்ப பார்க்கப்படுது ஓகே, அதனால. தாவேகா தலைவர் விஜய் போட்டியிடுறாரு. அவர் ஒரு ஸ்டார் கேண்டிடேட். சிஎம் எங்க போட்டியிடுறாரு? கொளத்தூர். கொளத்தூர்ல போட்டியிடுறாரு. சிஎம் ஓட்டு கேட்க போனாரா? வீதி வீதியா போனாருங்களா? வீடு வீடா போனாருங்களா ஓட்டு கேட்க? அந்த மாதிரி பெரம்பூர் தொகுதியில ஒரு 10 வீட்டுக்காவது விஜய் போயிருக்காரா ஓட்டு கேட்கறதுக்கு? அப்படி வந்து சார்ந்த சொந்த தொகுதி மக்களையே நான் சந்திக்க மாட்டேன், ஆனா வந்து மக்கள் வந்து எனக்கு ஓட்டு போடுவாங்க என்றதெல்லாம் வந்து ஒரு ஜனநாயகத்துல ஒரு எப்படி தூக்கி எறியப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு தான். பெரம்பூர்ல மட்டும் இல்ல, திருச்சி கிழக்குல கூட விஜய்னால முந்த முடியாது தேர்தல்ல. அதே மாரி சார், ஆனா பெரம்பூர்ல வந்து அவரு கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்டின்னா, வீடு வீடாக பெண்கள் கிட்ட போயிட்டு, அவங்களுக்கு என்ன இஷ்யூ இருக்கு? அப்டிங்கிற மாரி கேட்ட மாரி நம்ம வீடியோஸ்லாம் பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற கோலங்கள் வந்து விசில் சின்னத்த கோலம் போடணும் அப்டிங்கிற மாரி ஆஹ் சொல்லியிருந்தாரு. இது அது வந்து எதனாலன்னு ஒரு மீடியால ஆதவ அர்ஜுனா மூலமா திட்டமிட்டு பரப்பக்கூடிய ஒரு செய்தி அது. அவர் கோலம் போட்டது வந்து அவரோட தேர்தல் பணிமனை வெளியில. அவர் ஓகே. ஓட்டு கேட்டு போனது 2 வீடு. தேர்தல் பணிமனையில இருக்கிற லெஃப்ட்ல இருக்கிற ஒரு வீடும் எதிர்க்கு இருக்கிற ஒரு வீட்டுல ஓட்டு கேட்டுட்டு அவருக்கு தேவையான வீடியோ, அவருக்கு தேவையான போட்டோ ஷூட்டு, அதாவது எல்லாம் ஒரு பொலிட்டிக்கல் ஷூட்டிங். அவர் வந்து ஃபிலிம் ஷூட்டிங்ல இருந்தாரு, இப்போ ஒரு பொலிட்டிக்கல் ஷூட்டிங்ல வந்தாரு, கோலம் போட்டாரு, 2 வீட்டுக்கு ஓட்டு கேட்டாரு, அது போட்டோ போட்டு வீடியோ போட்டு கிளம்பி போயிட்டாரு. அதுதான் தரும். இப்ப நீங்க கோலம் போட்ட நிகழ்வுனால நான் ஒப்பிட்டு சொல்றேன். ம். கோலம் போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அந்த தேதி சிஎம் என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுங்களா? திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? பாராளுமன்றத்துல டீலிமிட்டேஷன் பத்தி சட்டம் வர்றத அந்த வரையறைய எதிர்த்து வீதிக்கு வந்து கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தியிருந்தாங்க. அங்க வந்து அவர் விசில் கோலம் போட்டிருந்தார். அவர் தான் வேறுபாடு. எந்த தலைவர் வேணும்ன்றது தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் சிந்திக்கக்கூடிய மக்கள். எந்த தலைவர் வேணும், யார் எதிர்ப்பாங்க, மாநில சுயாட்சிக்காக யார் நிற்பாங்க, மொழிப்பற்றுக்காக யார் இருப்பாங்க, எல்லாமே தெரியும். அதாவது பெண் உரிமைனாலே திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் என்றாலே பெண் விடுதலைக்காக போராடக்கூடிய இயக்கம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். புதுசா வந்து பெண்கள் கூட சேர்ந்து கோலம் போட்டதுனால பெண்கள் எல்லாம் விஜய் சைட்ல இருப்பாங்கன்றதுல கருதுறதுல எந்த ஒரு அர்த்தமும் கிடையாது. ஓகே சார். இப்ப அதே மாரி நீங்க சொல்றது என்னன்னா, உங்க சோசியல் மீடியால தான் ஆக்டிவா பண்றாங்களே தவிர, மத்தது வெளியில ஃபீல்ட் ஒர்க் பெருசா இல்லங்கிற மாரி சொல்றீங்க. அதே மாரி நீங்க சொன்ன ட்ரெஸ் கோடு. ஸோ அதுவுமே பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஆக்டராவே இன்னும் பார்க்குறாங்கன்னு நெனைக்கிறீங்களா மக்கள்? ஏன்னா ஒரு ஆக்டர் தான் என்ன போட்டிருக்காங்க அப்டிங்கிறத இன்ச் பை இன்ச் மக்கள் நோட் பண்ணி அத வாங்கி அவங்க பண்ணுவாங்க. இப்ப அவர் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவர் என்ன ட்ரெஸ் கோட் பண்றாங்களோ, அது வாக்கு செலுத்தும்போது பார்த்தீங்க அப்டின்னா, நெறைய பேரு குழந்தைங்கள்லருந்து இளைஞர்கள் வரைக்கும் அது அணிஞ்சிருந்தத பார்க்க முடிஞ்சது. ஸோ அத எப்படி பார்க்குறீங்க? இன்ஃபாக்ட் அண்ணாமலை கூட அது அணிஞ்சிருந்தது ஒரு சர்ச்சையாவே போயிட்டு இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ட்ரெஸ் கோடுன்றது அவர் கிளைம் பண்ணவே கூடாது. அவரோட ட்ரெஸ் கோடுன்றது கிளைம் பண்ணவே கூடாது. அது அவரோட ட்ரெஸ் கோடும் கிடையாது. அவர் வந்து படத்துல சொல்லுவாங்க பாருங்க, எல்லா படமே டப்பிங் ஆர்டிஸ்ட்னுவாங்க பாருங்க. இப்போ டப்பிங் பண்ணி எடுத்தாங்க, ரீமேக் பண்ணாங்கன்னாங்க. அது மாதிரி வந்து பொலிட்டிக்கல் ரீமேக் லீடர் தான் அவர். எப்படி சொல்றேன்னா, அது வந்து ஜெகன்மோகன் ரெட்டி போட்டுட்டு இருந்தாரு அந்த ட்ரெஸ்ஸை. அந்த கலர் ஓகே. வந்து அவர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி போட்டுட்டு இருந்தாரு. டிஎம்கேலே பாத்தீங்கன்னா அந்த கலர் வந்து அசன் முகமது ஜின்னான்னு ஸ்டேட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரா இருந்தாரு. அப்போ வந்து மாநில இளைஞரணி துணை செயலராக இருந்தாரு. ஜின்னான்னு ரெகுலராகவே அந்த கலர் பேண்ட், அந்த கலர் ஷர்ட், ஒயிட் கலர் ஷர்ட் தான் அவர் அணிந்திருந்தாரு. மயிலாப்பூர் எம்எல்ஏ தா வேலு அவர் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் கோட் தான் யூஸ் பண்ணாரு. நார்த் சென்னையோட எம்பி கலாநிதி வீராசாமி என்ன, அவர் அரசியலுக்கு வந்ததுல இருந்தே அந்த கலர் தான். மேபி டாக்டரா இருக்கும்போது அந்த கலர் யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா டே 1 அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க அவர் ஒரு சோசியல் மீடியா ஹேண்டில் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 10 ஆண்டு காலங்களாவே வந்துட்டு அவர் தான் போட்டுட்டு இருந்தாரு. சிஎம்மும் வந்து அந்த கலரை வந்து நீங்க 5 இயர்ஸ் பேக் 7 இயர்ஸ் பேக் ஆமா. போட்டோஸ்லாம் பாத்தீங்கன்னா அந்த கலர் இருக்கும். மேபி அதுதான் திட்டமிட்டு அவங்க வந்து வர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து பரப்பக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அந்த பேண்ட் என்னமோ அந்த கலரே வந்து இவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரியும் அப்படிலாம் கிடையாது. பொலிட்டீஷியன்ஸு நிறைய பேர் வந்து அந்த கலர் யூஸ் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் நானும் யூஸ் பண்ணியிருக்கேன்.
அந்த கலர் அவர் யூஸ் பண்ணதுனால எல்லாருமா வந்து அந்த பேண்ட் கலர் ஷர்ட், அந்த பேண்ட் கலர் அந்த ஷர்ட்லாம் வந்து போடணும்னா, நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா நிறைய துணி கடையில வந்து அவங்களோட வணிகத்தை ஊக்குவிக்கணுன்றதுனால அந்த வீடியோஸை போட்டு இது மாதிரி வந்து எலெக்ஷன் டேக்கெல்லாம் தயாராகுங்க. அதாவது விஜயால வந்து யாரானா பயன்பெற்றிருக்கணும்ல, அவர் அரசியலுக்கு வந்தாரு, அவரால் யாரானா பயன்பெற்றுக்கணும்னா வணிக நிறுவனங்கள் நடத்துற ஷர்ட் பேண்ட் விற்கிற கடை, காப்பு விற்கிற கடை எல்லாம் நல்ல வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அவ்வளவுதான் பார்க்க முடியுமே தவிர அவங்களுக்கு வந்து எந்த பூத் இருக்கு, எந்த பூத்துல ஓட்டு இருக்கு, அதெல்லாமே வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு, அதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு, அது ஒரு விழிப்புணர்வு இருக்கிற அளவுக்குலாம் இல்லை. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு, நான் லயோலா கல்லூரியில வந்துட்டு வாக்கு செலுத்தினேன். 51வது பூத் 51வது பூத். அதே பூத்துல வாக்கு செலுத்துறதுக்கு நீங்க வேணா உங்க ஃபோன் நம்பர் கழிச்சு இந்த வீடியோ ரிலீஸ் ஆன பிறகு கேளுங்க. ரெட்பிக்ஸோட ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவரும் வாக்கு செலுத்த ஃபேமிலியோட வந்தார். அவர் கையில பூத் ஸ்லிப் கூட கிடையாது. ஏதோ ஒரு A4 ஷீட்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு வந்தாரு. பேக் சைட்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்து மேபி ஒரு சங்கம் சார்பாவோ இல்லைன்னா அவங்களோட யூனியன் சார்பாவோ இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சார்பாவோ ஏதோ ஒரு லெட்டர் வந்திருக்கலாம். அந்த லெட்டர் எடுத்துட்டு வராரு. அதுல வந்து ஓட்டர் ஐடி நம்பரும் கிடையாது, சீரியல் நம்பரும் கிடையாது, பார்ட் நம்பரும் கிடையாது. அது போலீஸ் கிட்ட காண்பிச்சு கேட்டுட்டு இருந்தாரு. அப்ப நான் தான் வந்து சார் கொடுங்க எந்த பூத்து நீங்கன்னா, அதுல எதுவுமே இல்லை சார், இது எந்த பூத்துன்றதும் இல்லை, உங்களை வரிசை நம்பரும் இல்லை அப்படின்னு அவருக்கே தெரியல. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சார் இவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருக்கீங்க, நீங்க எந்த பூத்துக்கும் தெரியலையே சார், உங்க ஆளுங்க உள்ளவும் கிடையாது, வெளியிலயும் டேபிள் போட்டுல டிஎம்கே டேபிள் போட்டு வெளியில உட்காந்துட்டு இருப்பாங்க லயோலா காலேஜ்ல, அங்க போயிட்டு இதை காட்டுங்க, பூத் ஸ்லிப் தருவாங்க, அதுக்கப்புறம் பூத் ஸ்லிப் எடுத்துட்டு வந்து ஓட்டு போடுங்கன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அது உண்மையா இருக்குமா இல்லையான்ட்டு நீங்க அவரோட சோசியல் மீடியா ஹேண்டில்ல போனீங்கன்னா நான் கமெண்ட்ல ஹேமந்த் அண்ணாதுரைன்னு போட்டிருப்பேன். சார் நீங்க வந்து ஓட்டு போட வந்தீங்க, உங்களுக்கு பூத் ஸ்லிப்பே இல்லை, நம்பரும் தெரியல, நான் தான் உங்களை கைட் பண்ணேன் சார்ன்ட்டு சும்மா கிண்டலுக்கு போட்டு சிரிச்சிருப்பேன். அப்போ ரெட்பிக்ஸ் ஒரு 30 ஆண்டு காலமா பத்திரிகையாளரா இருக்கிற அவருக்கே வந்து ஒரு முக்கியமா ஒரு 20 பேர் ஒரு 20 பேர் தாவேக்கால லிஸ்ட் எடுத்தோம்னா அந்த 20 பேருக்குள்ள இருக்கிற ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்களுக்கே வந்து எந்த பூத்துல ஓட்டு இருக்குதுன்றதே தெரியல. அப்படி இருக்கும்போது அங்க இருக்கிற வெர்ச்சுவல் வாரியர்ஸ் சின்ன பசங்க அதெல்லாம் வந்து அந்த நிலைமையை எண்ணி பார்த்தா கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. ஓகே. ஸோ அண்ணாமலையும் பார்த்தீங்க அப்படின்னா, அது வியர் பண்ணியிருந்தது. நீங்க சொன்ன மாரி நார்மலான ஒரு தான். சிஎம் அவர்களே முன்னாடி இருந்து வியர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ ஒரு ஆக்டர் வியர் பண்ணனால, அது இன்னும் பெருமளவுல பார்க்கப்படுது. அது அண்ணாமலை வியர் பண்ணது என்ன பார்க்குறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி அண்ணாமலை ஒரு சில விஷயத்துக்கு விஜய் அவர்களுக்கு சப்போர்ட்டாவே இருக்கிற மாரி இருக்கு. ஸோ இந்த மாரி ட்ரெஸ் கோட் பண்றது, அவங்க கூட்டணி அமைக்கிறதுக்கு தான் வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிற மாரி பார்க்கப்படுது சார். அது நீங்க வந்து அண்ணாமலை ஒரு ட்ரெஸ் கோடு போட்டதுனால வந்து பிஜேபியும் தாவேக்காவும் கூட்டணி வருவாங்கன்றதுல அவங்க ஆல்ரெடி கூட்டணியில தான் இருக்காங்க. விஜய்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனே வந்து டிஎம்கேவோட ஓட்டுகளை, சிறுபான்மையர் ஓட்டுகளை பிரிக்கணும், அதுக்கான வேலைகள் செய்யுங்கன்றது தான் வந்துட்டு கொடுத்த அசைன்மெண்ட். அந்த அசைன்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அவரும் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த தேர்தல் ஃபுல்லாகவும் அவரோட ஆக்டிவிட்டீஸு, அதாவது சித்தரிக்கப்பட்ட களங்களாக இருந்தாலும் சரி, அவரோட குற்றச்சாட்டுகளும் வந்து டிஎம்கே மேலதான் இருந்ததே தவிர ஆனா வெளியில தெரியக்கூடாதுன்றதுனால பிஜேபியோட பேரை வந்து அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரு முறை தான் பிஜேபின்றதே யூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். அதனால வந்துட்டு அவங்க வந்து எந்த கள்ள கூட்டணியாலாம் இருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்த வரைக்கும் மக்களை நம்பி இருக்கிற கூட்டணி, மதச்சார்பற்ற கொள்கையை தாங்கி பிடிக்கிற கூட்டணி, சமூக நீதியை காத்திரும் கூட்டணி, மாநில சுயாட்சியை பேணி காத்திரும் கூட்டணி தான் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி தமிழ்நாட்டுல இருக்குன்றதுனாலதான் டெல்லி வரைக்கும் பயம் இருக்குதே தவிர தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் ஆக சிறந்த மோடியா இருந்தாலும் வந்து பயப்படுற ஒரு மாநிலம், பயப்படுற ஒரு தலைவர்ன்றது பாத்தீங்கன்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டும்தானே தவிர மீதி எந்த மாநிலத்துல எந்த தலைவரும் ஒரு சிம்ம சொப்பனமா இல்லை. மோடிக்கே சிம்ம சொப்பனமா இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தான். ஓகே. ஆனா விஜய் தரப்புல இருந்து சொல்றது என்னன்னா, கடைசி பிரச்சாரத்திற்குள்ள சொல்லியிருந்தாரு, இவங்க தனி ஆள் கிடையாது. எல்லாம் கூட்டணி. அதாவது திமுகவும் ஒரு கூட்டணி, திமுகவும் பிஜேபியும் ஒரு கூட்டணி அப்படிங்கிற மாரி அவர் சொல்றாரு. திமுக தரப்பினர் நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, தாவேக்காவும் பிஜேபியும் ஒரு கூட்டணி அப்படிங்கிற மாரி பார்க்கப்படுது. எப்படி இத பார்க்குறீங்க? அவங்க உங்க மேல வைக்கிற சாற்றம். டீலிமிட்டேஷன் மசோதா கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்தது யாரு? ஆதரிச்சது யாரு? ஆதரவானது அதிமுக.
எதிர்த்தது யாரு? வீதி வீதியா கருப்பு சட்டை போட்டு வீதி வீதியா வீடு வீடா கருப்பு கொடி ஏந்தி வீதி வீதியா போராட்டம் செய்து கருப்பு கொடி ஏந்தி கருப்பு சட்டை ஏந்தி ஆர்ப்பாட்டம் பண்ணது யாரு? காம்ப்ரமைஸ் பண்ணிட்டுமா? டிஎம்கே காம்ப்ரமைஸ் பண்ணிச்சா? டிஎம்கே எதிர்ச்சுட்டா? டிஎம்கே எதிர்த்து போராட்டம் பண்ணுச்சு. விஜய் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? டீலிமிட்டேஷன்னா என்னன்றத சாட் ஜிபிடியில போட்டு ஒரு 3 பேராகிராஃப் ட்வீட் பண்ணியிருப்பாரு. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா தெரியும், ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா தெரியும். உங்களோட ஸ்டாண்ட் என்ன? எங்களுக்கு டீலிமிட்டேஷன் பத்தி எங்களுக்கு தெரியும், மக்களுக்கு தெரியும். நீங்க வந்து டெஃபினேஷன் தர தேவையில்ல. வி டோன்ட் நீட் யுவர் டெஃபினேஷன், வி நீட் யுவர் ஸ்டாண்ட். டீலிமிட்டேஷன் உங்களோட ஸ்டாண்ட் என்ன? அதுக்கு என்ன போராட்டம் பண்ணீங்க? சரி, நீங்க எம்பியா இல்ல, அங்க போய் போராட்டம் பண்ண முடியாது, பார்லிமெண்ட்ல எல்லாம் சரி. சரி, அதுக்கான போராட்டங்கள் என்ன? வீதிக்கு வந்தீங்களா? அதுதான் நான் உங்க இன்டர்வியூல முதலே சொன்னேன். டீலிமிட்டேஷன் பத்தி திராவிட முன்னேற்ற கழகம் போராட்டம் நடத்தும் போது விசில் சின்னத்தை பத்தி கோலம் போட்டிருந்தவர் தான் விஜய். அதனால வந்துட்டு அவரு மேடம், அதாவது பொலிட்டிக்கல் ஃபீல்டு வந்து எப்படின்னா ஒரு போராட்டங்களும் தியாகங்களும் வரலாறும் நிறைந்த ஒரு அரசியல் ஃபீல்டை வந்து விசிலும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவும் அதாவது சினிமாட்டிக்கும் பஸ்ல வந்து பேசுற டைலாக்ஸும் இதெல்லாம் வச்சு வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் ஒரு பக்கம் தராசுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கொள்கை அடிப்படையில் இருக்கு. அப்ப மக்கள் வந்து கொள்கை விரும்புவாங்களா, கோட்பாடுகள் விரும்புவாங்களா, செயல் திட்டத்தை விரும்புவாங்களான்னு தான் நினைப்பாங்களே தவிர விஜய் கிட்ட எந்த ஒரு கோட்பாடோ எந்த ஒரு கொள்கையோ கொள்கை மாறுபாடுகளோ செயல் திட்ட மாறுபாடுகளும் கிடையவே கிடையாது. இன்ஃபேக்ட் திராவிட முன்னேற்ற கழகத்தோட மேனிஃபெஸ்டோ காப்பி பண்ணிட்டு 2000னா 2500 பஸ்னா எல்லா மாநிலம் ஃபுல்லா ஃப்ரீ அந்த மாதிரி வந்து காப்பி பண்ற ரீமேக் பொலிட்டீஷியன் தான் அவரே தவிர, எப்படி ரீமேக்கான ஹேக்டரா இருந்தாரோ இப்போ வந்து ரீமேக் பொலிட்டீஷியனா இருக்காரே தவிர வேற ஒன்றும் கிடையாது. ஓகே. இப்போ அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, ஆக்ட்ரஸ் பார்த்தீங்கன்னா, சினிமா துறையில விஜய்க்கே ஒரு சிலர் வந்து ஆதரவு தெரிவிக்க மாட்றாங்க. ஏன் ஜனநாயகன் கூட நடிச்ச பிரகாஷ் ராஜே பார்த்தீங்க அப்டின்னா, விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்காம திமுகவிற்கு தான் ஆதரவு தெரிவிக்கிறாரு. அத எப்படி பார்க்குறீங்க? கூட ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸே பார்த்தீங்க அப்டின்னா, ஆதரவு இல்லங்கிறப்போ அத எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ ஒர்க்கர்ஸ் இவர் இண்டஸ்ட்ரியில எவ்வளோ பிரச்சனை இருக்கு, எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கா, அதுக்கெல்லாம் விஜய் பண குரல் கொடுத்துருக்காருங்களா? அவர் ஆதரவு குரல் தரல. அதே போல அவங்களும் ஆதரவு குரல் விஜய்க்கு தர மாட்டாங்க. பிரகாஷ் ராஜ் வந்து ஒரு கொள்கைக்கு அவர் வந்து ஒரு கொள்கை, ஒரு அம்பேத்கரிஸ்ட் கொள்கையும் பெரியாரிஸ்ட் கொள்கையும் ஏற்றுக்கொண்டவர். அவர் ஒரு பொலிட்டிக்கல் வியூவில் அவர் வந்து கமெண்ட் பண்றாரு. அதாவது இப்போ அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து இப்போ ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்துட்டாங்கன்றதுனால எல்லா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஃபுல்லாகவும் வந்து அவர் பின்னாடி நிற்கணுன்றது நினைக்கிறதும் தப்பு. அது மாதிரி நிற்கவும் மாட்டாங்க. ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஹேவ் தயர் இண்டிவிஜுவல் திங். அவங்களோட சிந்தனை, அவங்களோட வியூஸ் எல்லாமே இருக்கும். விஜய் வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்துட்டாருன்னா இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக அவர் பின்னாடி நிற்பாங்கன்றது அவர் வேணா நினைச்சிருக்கலாம். அந்த மாதிரி நிற்கவும் மாட்டாங்க. அது மாதிரி நிற்கணும்னு நினைக்கிறதும் தப்பு. இவர் ஒருவேளை வந்துட்டு இப்போ இண்டஸ்ட்ரிக்காக நின்றுறாருன்னா எதனா ஒரு பிரச்சனை தான், இவரும் நிற்கல, இண்டஸ்ட்ரியும் ஒரு பின்னாடி நிற்காது. ஓகே, கண்டிப்பாக சார். எங்கள் நேயர்களுக்கு பல்வேறு தகவலை ஷேர் பண்ணியிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி.